ரஜினிகாந்த் ஜெயிலர் படத்தின் வெற்றியின் மூலம் புது உத்வேகம் பெற்றுள்ளார். கடந்த ஆண்டு வெளியான ஜெயிலர் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று 700 கோடி வசூல் செய்து சாதனை படைத்தது. அதைத் தொடர்ந்து ரஜினி ஐஸ்வர்யாவின் இயக்கத்தில் வெளியான லால் சலாம் என்ற திரைப்படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்தார். அப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. இருப்பினும் வேட்டையின் திரைப்படம் தனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கின்றார் தலைவர். லைகாவின் தயாரிப்பில் ஞானவேல் இயக்கத்தில் உருவாகும் வேட்டையின் திரைப்படத்தில் ரஜினியுடன் இணைந்து மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களை நடித்து வருகின்றனர். பகத் பாசில், அமிதாப் பச்சன், ராணா என பலர் இப்படத்தில் நடித்து வருகின்றனர். அனிருத்தின் இசையில் உருவாக்கும் இப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இம்மாதத்திற்குள் இப்படத்தின் ஒட்டுமொத்த படப்பிடிப்பு முடிய உள்ளது. இதையடுத்து அக்டோபர் மாதம் வேட்டையின் திரைப்படம் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாகவே அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜெய்பீம் போல ஒரு புரட்சிகரமான படத்தை இயக்கிய ஞானவேலின் இயக்கத்தில் ரஜினி நடிக்கிறார் என்றதும் இப்படம் எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அனைவரிடமும் இருந்து வருகின்றது. ரஜினியின் வழக்கமான ஸ்டைலில் வேட்டையின் இருக்குமா அல்லது ஞானவேலின் ஸ்டைலில் இப்படம் இருக்குமா என்ற சந்தேகம் அனைவரிடமும் இருந்து வந்தது. இதைத் தொடர்ந்து இப்படத்தில் நடித்து வரும் ராணா இந்த சந்தேகத்தை போக்கியிருக்கின்றார். வேட்டையின் படத்தில் வில்லனாக நடிப்பதாக சொல்லப்பட்டு வரும் ராணா சமீபத்தில் ஒரு பேட்டியில் வேட்டையின் படத்தை பற்றி பேசியுள்ளார். அவர் கூறியதாவது, ரஜினிகாந்த் அவர்கள் இது போல ஒரு படத்தில் நடித்தது எல்லாம் பெரிய விஷயம். இப்படம் மற்ற ரஜினியின் படங்களில் இருந்து சற்று மாறுபட்ட ஒரு படமாக இருக்கும். போலீஸ், வியாபாரம், சட்டம் இவற்றை பற்றி பேசும் படமாக வேட்டையின் இருக்கும். பக்கமாக ரிசர்ச் செய்து இப்படத்தை உருவாக்கி இருக்கிறார் ஞானவேல். வேட்டையின் விறுவிறுப்பிற்கு பஞ்சமில்லாத ஒரு படமாக இருக்கும் என ராணா கூறியுள்ளார். இந்நிலையில் முதல் முறையாக ராணா வேட்டையின் படத்தை பற்றி பேசியுள்ளார். இவர் பேசிய விஷயங்கள் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை மேலும் அதிகரித்துள்ளது. இதையடுத்து வேட்டையின் திரைப்படத்தில் ரஜினி போலீஸ் அதிகாரியாக நடித்து வருவதாகவும் மகத் பாசில் ரஜினியின் மகனாக நடிப்பதாகவும் தகவல்கள் வந்துள்ளன. பலரும் மகத் பாசில் இப்படத்தில் நடிக்கிறார் என்றதும் அவர்தான் இப்படத்தில் வில்லனாக இருப்பார் என பேசப்பட்டது. ஆனால் மகத் பாசில் இப்படத்தில் காமெடியான ஜாலியான ரோலில் நடிப்பதாக தகவல்கள் வருகின்றன. இவ்வாறு படத்தை பற்றிய பல விஷயங்கள் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரித்துக் கொண்டே வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் வேட்டையின் படத்தை தொடர்ந்து ரஜினி அடுத்ததாக லோகேஷ் கனகராஜின் இயக்கத்தில் கூலி என்ற திரைப்படத்தில் நடிக்க உள்ளார். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத்தின் இசையில் உருவாக்கும் இப்படத்தின் டைட்டில் டீசர் சமீபத்தில் வெளியானது. செம மிரட்டலான இந்த டீசர் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இருப்பினும் கூலி டீசர் சில சர்ச்சைகளையும் சந்தித்து வருகின்றன. இப்படத்தில் இளையராஜா இசையில் உருவான டிஸ்கோ என்ற பாடல் இடம்பெற்றது. இதையடுத்து அனுமதியின்றி தன் பாடலை பயன்படுத்தியதாக கூலி படக்குழுவிற்கு நோட்டீஸ் அனுப்பினார் இளையராஜா. இது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இதை பற்றி ரஜினி பேசுகையில் இது தயாரிப்பாளருக்கும் இளையராஜாவிற்கும் இடையேயான பிரச்சனை என கூறிவிட்டார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் கூலி என்ற டைட்டிலை பற்றி பிரபல தயாரிப்பாளர் மாணிக்கம் நாராயணன் பேசியிருக்கிறார். விஜய், மாண்புமிகு மாணவன், கமலை வைத்து வேட்டையாடு விளையாடு போன்ற படங்களை தயாரித்தவர் தான் மாணிக்கம் நாராயணன். இவர் 1995ஆம் ஆண்டு சரத்குமார் நடிப்பில் பி. வாசு இயக்கத்தில் வெளியான கூலி என்ற படத்தை தயாரித்தவர். இந்த படத்தின் டைட்டிலை தான் தற்போது லோகேஷ் கனகராஜ் தலைவர் 171 படத்திற்கு வைத்துள்ளார். இந்நிலையில் இப்படத்தின் டைட்டிலுக்காக தயாரிப்பு நிறுவனம் தன்னிடம் போன் பண்ணி கேட்டார்கள் என்றும் நான் எந்தவித தயக்கமும் இன்றி கூலி டைட்டிலை சந்தோஷமாக அவர்களுக்கு கொடுத்ததாகவும் கூறியுள்ளார் மாணிக்கம் நாராயணன். ரஜினி படத்திற்கு என் பட டைட்டிலை வைப்பது எனக்கு பெருமையான விஷயம்தான். இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றால் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் என்றார் மாணிக்கம் நாராயணன். இந்நிலையில் கூலி படத்தின் ப்ரீ புரொடக்ஷன் வேலைகள் எல்லாம் தற்போது முடிவடைந்து படப்பிடிப்பை துவங்க தயாராக இருக்கின்றனர் லோகேஷ். அந்த வகையில் இப்படத்தின் படப்பிடிப்பை ஜூன் மாதம் முதல் துவங்க இருப்பதாக தெரிகின்றது. இதையடுத்து அடுத்த ஆண்டு தீபாவளி பண்டிகைக்கு இப்படம் வெளியாக அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது.